morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th maths exercise 3.6ல 8th sum. Inia baked 50 kg of fruits consisting of apples and bananas. ஆப்பிளும் பனானாவும் இனியா வந்து எவ்வளவு வாங்குறா 50 kg வாங்குறா. She paid twice as much per kg for the apples as she did for the banana. She paid twice as much per kg for the apple as she did for the banana. இனியா வந்து ஆப்பிள் அண்ட் பனானா வாங்குறாங்க. இனியா வந்து ஆப்பிளும் வாங்குறாங்க, பனானா வாங்குறாங்க. ஆனா அந்த ஆப்பிளோட கேஜி எப்படி இருக்கு? ஆப்பிளோட கேஜி எப்படி இருக்குன்னா பனானாவை விட ட்வைஸ்னா என்ன 2, அதாவது 2 மடங்கு அதிகமா இருக்கு. பனானாவை விட இந்த கேஜியை விட பனானாவோட கேஜியை விட ஆப்பிளோட கேஜி எப்படி இருக்கு அப்படின்னா ட்வைஸ், அதாவது 2 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனியா பாக்டு 1800 ருபீஸ்க்கு வாங்குற ஆப்பிள், ஒர்த் ஆஃப் ஆப்பிள். பனானா வந்து 600 ருபீஸ்க்கு வாங்குறா. ஹவு மெனி கேஜிஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் ஷி பை? அப்போ வாங்குற ஃப்ரூட்ஸை வந்து கேஜியில் சொல்ல சொல்கிறாங்க, ப்ரோக்ராமில் சொல்ல சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் வெயிட் எழுதிக்கும். டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ டோட்டல் வந்து 50 kg. ஸோ weight ஆஃப் ஆப்பிள்ஸ் வெயிட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ weight ஆஃப் பனானா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம காஸ்ட் ஆஃப் பனானா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பனானோட கேஜியை வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்? இசட் பை கேஜின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் வந்து 2z பை கேஜின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை விட இதோட கேஜி வந்து எப்படி இருக்கு? 2 மடங்கா இருக்கு. ட்வைஸாக இருக்கிறதுனால நான் 2zன்னு எழுதிக்கிறேன். ஸோ therefore டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள்ஸ், ஆப்பிளோட விலை எவ்வளவு? 1800. ஆப்பிளோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1800ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் தான் ஃபைன் பண்ணும். அப்போ இதை எடுத்துக்கும். 2z